வெங்கட் பிரபு சார், ஆக்சுவலாக இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க, ஆனால் ட்ரெய்லரில் முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க. தமிழன் சார் நான். அப்போ இங்கிலீஷில் வச்சுருக்கீங்க. அது பேன் இண்டியாக்காக. இல்லை, எனக்கு என்னென்னா ஒரே டைட்டில் தான் ஒன்றும் இல்லை சார். இப்போ அது என்ன சிம்பிள் மேட்ரு என்னென்னா வந்து இப்போது இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக்காக இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் பொருந்தும் அப்படின்வாங்க. இப்போ தமிழில் ஒன்று வச்சிட்டோன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ட்ரெண்ட் ஆகும், தெலுங்குல ஒன்று வச்சிட்டோன்னா தெலுங்குல மட்டும்தான். ஸோ அதனால தான் இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிடுறாங்க. வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையாக இருக்குது. அதனால தான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசித்தேன் தமிழில். ஆனால் அதெல்லாம் வந்து அதுக்கு திரும்ப தெலுங்கில் ஒரு டைட்டில் வைக்கணும், ஹிந்தியில் ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலாக வச்சுட்டோம். இல்லை, நான் என்ன நினச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் தமிழில் வைக்க முடியலன்னு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி வச்சிட்டிங்களான்னு. புரட்சி தலைவர் அவர் தான் வச்சிருந்தார் நல்ல நேரம், அதுக்கப்புறம் அந்த டைட்டில் எடுக்க முடியாதுன்றதுனால வச்சுருக்கீங்களோ? இல்லை, அப்படிலாம் இல்லை. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இனிமேல் யாராலையும் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். தேங்க்யூ. ஐ மீன், பிக் ஃபேன் ஆஃப் கில்லி. அதனால வந்து அது கரெக்டாக ஒரு இடத்துல அமைஞ்சுது படத்துலையும். ஸோ அதனால அது யூஸ் பண்ணிட்டோம். சார் சார் இங்கே அண்ணாதுரை அண்ணாமரை ஒரு நிமிஷம் மைக் வரும். மைக் வந்தோடனே சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் லிட்டில் டாக்ஸ் ஒரு 1.5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். எங்க சார்? சார் விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு. அதுவாகட்டும், தேர்ட் சிங்கிள் ஆகட்டும், இப்போ வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இதில் இடம்பெற்றிருக்க அந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீமில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதற்கான உங்கள் பதில் என்ன? ஏன்னா அதுக்கு வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. படத்தில் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வி ஒர்க்ட் ஆன் தட். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22-23 இயர் ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சார் சொன்னார், டேய் கடைசியில் வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போதுரா, அது என்ன மாதிரியே வச்சுக்கோ, அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அவருடைய பேசிக்காக ஜாலின் தான். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இருக்கிற ஜாலின் இப்போ நம்மளே திடீர்னு சேவ் பண்ணிட்டு மீசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே பார்க்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், ஐட்டே என்னடா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை, விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்ட. அதை டக்குன்னு நம்மளால் வந்து அதை ஏற்றுக்கிறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போது அப்படின்னு சொன்னால் வந்து ஆஃப்டர் இது எங்களுக்கே பாடம் தான். எங்களுக்கே ஒரு சரி, நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிடுவேன், ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு 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 வெறியை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்னென்னா வந்து பேசிக்காக இப்போது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பார்க் சாங்கில் வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும், சின்னெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா வேறு மாதிரி இருக்காரு, அது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெல் அடிச்சது. இல்லை, நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போகிறோம், அவரை கொஞ்சம் யங்காக காட்டிட்டாலே போகிறோம், ரொம்ப ஃபிசிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி, அதனால தான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ட்ரெய்லரில் வி ஹேட் டு ரீஒர்க். ஏன்னா முன்னாடி பண்ணதுலேருந்து நாங்கள் திரும்ப ரீஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமாக பிடிக்கிற மாதிரியான ஒரு விஜய் சாரை தான் நீங்கள் படத்தில் பார்த்து. ஸோ அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து திருவனந்தபுரத்தில் அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்டில் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேலே ஏறி நின்று, ஸோ அந்த லுக்கே நல்லா இருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங் லுக் வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஷேவ் பண்ணிட்டு வந்தபோது கேவலமாக திட்டினாங்க, என்ன எப்படிடா இவ்வளோ பெரிய அழகான ஒருத்தர் இதுக்குடா மீசியை ஷேவ் பண்ண வச்சேன்னு திட்டினாங்க. இப்போ நீங்கள் அதுவே நல்லா இருக்குன்றீங்க. இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க பழகிடும், அவ்வளோதான் மேட்ரு. விஜய் சார் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது சொன்ன ரியாக்ஷன், மூவி அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட சொன்ன ரியாக்ஷன், அப்புறம் யங் லுக் பார்த்துக்கப்புறம் விஜய் சார் ரியாக்ஷன் உங்ககிட்ட என்ன ஏதாவது வார்த்தை ஷேர் பண்ணாரா? அவர் ஃபஸ்ட்டு பார்த்து பிடிச்சது அவருக்கு எல்லா ஸ்டேஜஸுமே தெரியும். நான் இந்த ட்ரெய்லருடைய சிஜி இல்லாத வெர்ஷன்லேருந்து அவர் பார்த்துட்ருக்காரு, நாங்கள் போட்ட ரஃப் மியூசிக்லேருந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே தெரியுங்கிறதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி வித் த ப்ராசஸ் தான். முன்னாடி இருந்தது எப்படி இருக்குது, இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி. படமும் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் த அவுட்புட். ஸோ ஆனால் ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தாங்க, அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபர்ஸ்ட் காப்பி எப்படி இருக்குது அவுட்புட்டுங்கிறது கண்டிப்பாக பார்ப்பாங்க.
அப்போ பார்த்துட்டோன்னே என்னன்னு சொன்னாருன்னு சொல்கிறேன் நான். இதை காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கிறது தான் ஒன்லைனா ஒன்று. அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கிறீங்க. என் ஃப்ரெண்டு பேரும் காந்தி சார். ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரக்கு கொடுக்குறது என்ன அர்த்தம் சார் அது? தவிர ஒரு அரசியல் தலைவர் வந்து அப்படிலாம் அவனுக்கு இல்லை. என் ஃப்ரெண்டு, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்ணுறான்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு மோசமான பையன் அவன். அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேரிசன். காந்தி கலவரம் பண்றாருங்கிறது தான் ஒன்லைனா. காந்தி எது கலவரம் பண்ணுறாரு? இப்போ படம் நான் ஒரு ட்ரெய்லரே ஃபுல் படம் ஒரு கதையே சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் பண்ணுற எங்கேருந்து கேட்குறீங்க நீங்கள் கேள்வி? ஏங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை காந்தின்னு பேர் இருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே, அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டிருக்கேன். யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் படத்தில் இருக்கிற சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையாக கேட்டிருக்கேன். வரிசையாக நாங்கள் சொல்லிட்டு கடைசியில் முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது. அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியாக ஒரு விஷயம். கில்லி படம் பார்த்தீங்களா? கில்லி படம் பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தீங்களா இல்லை? அந்த படத்தில் வந்துச்சா? ஆமாம். அந்த படத்தில் ஏன் நீங்கள் அரசியல்னு கேட்கல? அப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கல. சரி, இப்போவும் கில்லிக்காக தான் அது கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமேல் சத்தியமாக குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்கள்? மங்காத்தா. அது கேட்க அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு பிடித்த படங்கள்லேருந்து நாங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். இது அவ்வளோதான் மேட்டர். தவிர சரிங்க சரிங்க. அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு. இப்போ நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல் தலைவரும் கூட. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டி கோடோடைய அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல, அவருடைய சட்டைகள்ல கொடிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல எதுவுமே பண்ணல. அவர் பண்ணணும்னு சொல்லலை. இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து அதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை. அதுவும் அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை படமாக தான் பார்க்குறாரு. அந்த படத்தில் வந்து எந்த இடத்துலையும் நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுறேன், ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் அதுக்கு அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான். நீங்கள் படம் பாருங்கள், அவராக இப்படி பண்ணியிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க நீங்கள். ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்களும் வைக்கலாம், அவரும் வைக்க சொல்ல. இதே கேள்வி தான் நிறைய பேர் மாற்றி மாற்றி வேறு வேறு விதமாக கேட்குறீங்க. இனிமே குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது, மங்காத்தா படத்தினுடைய டைலாக்கு. இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த டைலாக்கா? இல்லை இது வெங்கட் பிரபுவோட டைலாக். அது ரெண்டு பேரையும் நான் தான் சொல்ல வச்சேன். அது அஜித் சாரா சொல்லலையே, அது நான் தானே சொல்ல வச்சேன். ரெண்டு பேருமே ஒரே நிமிஷம் பழனி செந்தில் கேளுங்க. அது நல்ல படம் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். வில் ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து ரிலீஸ் டைம்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த படம். அந்த படத்தில் இல்லை இந்த படமும் அந்த படமும் சத்தியமாக ஒன்று கிடையாது. நீங்கள் படம் பார்த்தப்பறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்து நான் கேட்பேன், நான் யார் சொன்னால் உங்களுக்கு ஜெமினி மேன்? ஏன்னா ஒரு டிஏஜ் பண்ணுறது அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. ஒரு வில் ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில் ஸ்மித்தாக காட்டுறது வந்து அந்த படம் தான் வந்து முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணது அந்த படம் தான். அதனால் நாங்கள் வந்து இப்போ சின்ன வயசு கேரக்டரில் ஒரு விஜய் சாரை காட்டுறோன்னே நான் பிடிச்சிட்டேன். அதே படம் தான். அப்படி நான் சென்னை 28 ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லைனா நீங்கள் தயவு செஞ்சு இப்போ போய் கூகுளில் சென்னை 28 Part 2 டீசர் பாருங்கள். அதுலேயே சொல்லியிருப்பேன் நான், மாப்பிள்ளையை காணோம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணோம். இது என்ன படம்? ஹேங் ஓவர். ஆனால் சென்னை 28 ஹேங் ஓவரா? இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் சார். சும்மா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நான் உடனே படம் பார்த்தப்பறம் நீங்கள் என்ன கருத்து சொன்னீங்கனாலும் நான் ஏற்றுக்கிட்டேன். சிங்கம் ஆல்வேஸ் சிங்கம்னு ஒரு டைலாக்கு, அப்புறம் புது லீடர் வர்றாரு அப்படின்னு ஒரு டைலாக்கு காலிலேருந்து தெரிக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். அதான் சொன்னேன், அது இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான். அது இந்த கதையில் வந்து புது லீடர் வராருங்கிறது வந்து இந்த கதையில் இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். என்னதான் வயசானதும் வந்து சிங்கம் என்றைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொருந்துற மாதிரியான ஒரு இடத்துல வர டைலாக் தான். ஸோ எதுவுமே அதான் சொல்கிறேன், அரசியலாக எதுவும் யோசிச்சு வைக்கல. விஜய் சார் கூட ஒரு வருஷமாக பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்கள் மட்டும்தான். அதாவது டைரக்டருங்கிறது அவர் உங்கள் கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியலை விட்டு விலகிறேன், சினிமாவை விட்டு விலகிறேன், அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேயா? அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க, இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்லை? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவரு இதை பற்றி ஏதாவது சொன்னீங்களா?
அவர் ஆஸ் அ ஃபேன் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இன்னும் படங்கள்லாம் பண்ணலாமே, அப்பப்போ பண்ணலாமே அப்படின்னா நான் சிரிச்சிட்டு இல்லடா தெரியல நான் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரே தவிர மற்றபடி நாங்கள் அரசியல் ரீதியாக எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான்னு இருக்கு அந்த மாதிரி என்கிட்டயும் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்து ஏன்னா ஆனால் நிஜமாக தானே நீங்கள் தானே இப்படி கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்று நாங்கள் வந்து அரசியல் பற்றி நிஜமாக அவரோட மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. இல்லை நிறைய ஃபேன்ஸ் வர அவர் நடிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. நானும் ஆஸ் அ ஃபேன் எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. ஆஸ் எல்லாருக்குமே அது ஆசை. இவங்களெல்லாம் விட்டால் வந்து அவங்க தீ குளிப்பாங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நாங்கள் வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால். பட் இல்லை சீரியஸாக சொல்கிறேன், ஆஸ் அ ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு ஒரு ஆசை இருக்குது இல்லையா. வி வாண்ட் இன்னும் நிறைய அவர் படத்தில் அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்குது. பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது. அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சார் விபி சார் இங்கே சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமாக நம்ம இதில் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். இல்லை அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சது. கோட் படத்தில் வந்து எங்களை கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்போ கண்டிப்பாக இதில் அவர் இருக்காரா? ஏன்னா இதில் இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பு அவங்களே சொன்ன அப்புறம் இல்லைன்னா எப்படி? ஓகே அவங்க தானே சொன்னாங்க, நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. ஓகே சார், ஓகே சார், நான் இதை பார்க்கல சார். அவங்கள்ட்ட தான் விபி சார். சார் இங்கே இங்க மைக் சார் விபி சார் இங்கே வெங்கட் பிரபு சார். சார் இங்கே சார் சார் ப்ரோ சார் இப்போ வந்து படத்தில் ஆக்சுவலி நீங்கள் சிஎஸ்கே ஃபேன் எல்லாம் தெரியும், பயங்கரமான ஃபேன். அண்ட் பேரலல்ஸாக டயலாக்ஸ் நிறையவுமே இருக்குது, ரெஃபரன்சஸ். ஸோ தோனி அண்ட் விஜய் சார் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா? அண்ட் அதர் திங் பர்சனல் லெவலில் டு யூ திங்க் தே ஹேவ் எனிதிங் இன் காமன் ஸோ தட் அது மாதிரி ரெஃபரன்ஸஸ்? எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனியை தெரியாது. ஏன்னா நான் விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year ட்ராவல் பண்ணேன். தோனி அவங்களோட ஒரு 1 year நான் ட்ராவல் பண்ணேன்னா கண்டிப்பாக 2 பேரோட கம்பேரிசன் சொல்கிறதுக்கான, நம்மளும் உங்களை மாதிரி வெளிலேருந்து டிவியில் பார்த்து கிரவுண்ட்லேருந்து பார்த்து தான் எனக்கு தோனி அவ்வளோவா தெரியுமே தவிர, ஆனால் விஜய் சாரை அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக தெரியும். ஸோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலேயே அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக எப்படி இருப்பாங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பட் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குல்ல சிஎஸ்கே. அது ஆஸ் அ ஃபேன் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன். இப்போ அர்ச்சனா எல்லாருமே நாங்கள் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த படத்தில் கதையில் தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மொமெண்ட்ஸ் படத்தில் இருக்கும். ட்ரைலர் பார்த்துட்டு மங்காத்தை விட 100 மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னார். அது அஜித் சார் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு டே சூப்பராக இருக்குடா, விஜய்க்கு உனக்கும் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுறா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஷூட்டில் இருக்காங்க, நிறைய டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஆனால் ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க, மெசேஜ் பண்ணிட்டாங்க.